போபாலில் பிரம்மாண்டமான மகளிர் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றினார் பிரதமர் மோடி. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை குறிக்கும் வகையில் 15,000 பெண்கள் நெற்றியில் திலகமிட்டு குங்கும நிற சேலைகளில் பங்கேற்பு. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். இந்தியாவும் பாகிஸ்தானும் போரில் ஈடுபட்டால் வர்த்தக ஒப்பந்தம் கிடையாது எனவும் திட்டவட்டம். அதிமுக கூட்டணிக்கு வந்தால் தன்னை துணை முதலமைச்சர் ஆக்குவதாக ஆதவ் அர்ஜுனா கூறியதாக சீமான் தகவல். இபிஎஸ்ஐ நம்பி யாரும் கூட்டணிக்கு செல்ல தயாராக இல்லை என கூறிய ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலடி. பாமக தலைவர் நான் தான், நிர்வாகிகள் மத்தியில் அன்புமணி மீண்டும் திட்டவட்டம். தூசியை தட்டுவது போல விமர்சனங்களை தட்டி தள்ளுங்கள் என்றும் பேச்சு. அடுத்தவர்களின் மொழி பற்றி யாரும் தவறாக பேசக்கூடாது. அன்பின் வெளிப்பாடாக கூறினாலும் அதில் அனைத்து கருத்துக்களும் அடங்கிவிடும் என நயினார் நாகேந்திரன் காட்டம். கோவை அரசு மருத்துவமனையில் மாஸ்க் இல்லாமல் வருவோருக்கு அனுமதி மறுப்பு. ஒலிபெருக்கி மூலம் மாஸ்க் அணிய வேண்டி அறிவுறுத்தல். கொரோனா அதிகமாகிட்டு இருக்கிறதுனால மாஸ்க் கட்டாயமாக ஆகிவிட்டது. மாஸ்க் போட்டுட்டு ஹாஸ்பிட்டல் பொது இடங்கள்லாம் போகலாம். கட்டாயம் மாஸ்கோட தான் போகணும். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிதாக 3 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி. ஒரு பெண் உட்பட 3 நபர்களுக்கு காய்ச்சல் பிரிவில் தீவிர சிகிச்சை. முதலமைச்சர் வருகையொட்டி மதுரை விமான நிலைய சாலையில் பலத்த பாதுகாப்பு அமல். முதலமைச்சர் செல்லக்கூடிய சாலை வழிநெடுகிலும் திமுக கொடி கம்பங்கள் நடப்பட்டு தீவிர ஏற்பாடு. முதலமைச்சர் வருகையொட்டி மதுரை பந்தல்குடி கால்வாய் துணிகால் மறைப்பு குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்படும். கால்வாய் மறைக்கப்பட்ட விவகாரம் தற்போதுதான் தனக்கு தெரியவந்துள்ளது என்று மதுரை ஆட்சியர் சங்கீதா விளக்கம். சென்னை பனையூரில் அன்புமணியுடன் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு. தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் அன்புமணியுடன் ஆலோசனை. பாமகவில் நிலவும் பிரச்சினைக்கு நான் காரணம் என கூறுவது அபாண்டமானது என்று பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி வேதனை. ராமதாசும் அன்புமணியும் சந்தித்து பேச வேண்டும் என விரும்புவதாக பேட்டி. கொரோனா பாதிப்பு குறித்து யாரும் வதந்தி பரப்பக்கூடாது என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். மக்களிடம் வதந்தி பரப்புவது சமூகத்திற்கு இழைக்கப்படும் கேடு என்று ஆவேசம். கொரோனா பரவல் குறித்து மக்கள் பதற்றமடைய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளோர், இணை நோய் உள்ளவர்கள் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று அறிவுறுத்தல். திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல் வெளியான நிலையில் விளக்கம். விருத்தாசலம் அருகே அரசு பேருந்து மேம்பாலத்தின் தடுப்பு சுவரில் மோதியதில் ஓட்டுநர் உட்பட 14 பேர் படுகாயம். ஓட்டுநருக்கு பக்கவாதம் ஏற்பட்டு ஓட்டுநர் இருக்கையிலேயே மயக்கமடைந்ததால் நேரிட்ட விபத்து. அசாமில் தொடர் கனமழை காரணமாக சாலைகளில் தேங்கிய வெள்ளம். பாதிக்கப்பட்ட மக்கள் ரப்பர் படகு மூலம் மீட்பு. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்யும் இந்தியாவின் தன்னிச்சையான மற்றும் சட்டவிரோத முடிவு மிகவும் வருந்தத்தக்கது என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கண்டனம். குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக லட்சக்கணக்கான உயிர்களை பணயம் வைக்கக்கூடாது என்று கருத்து.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.